Hi students, இப்போ நம்ம ஒரு listening practice பண்ண போறோம். ஒரு சின்ன கதை முன்னாடி படிச்சோம் இல்லையா, அதே போல இதுவும் ஒரு கதை. A good morning together. A story about friendship, kindness and a great start to the day. So, டுகெதர்னா நமக்கு என்னன்னு தெரியும். குட் மார்னிங் டுகெதர்னா சேர்ந்து ஒரு நல்ல காலையா இருந்தது. ஒரு நல்ல கார்த்தால நேரத்தை பத்தி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த சமயத்துல அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். ஸ்டோரினா கதை, ஃப்ரெண்ட்ஷிப்னா நட்பு, ஃப்ரெண்டுனா நண்பன், ஃப்ரெண்ட்ஷிப்னா நட்பு, கைண்ட்னஸ்னா கனிவு, பொறுமை, கனிவு. ரொம்ப கவலைப்படாதீங்க, இந்த வார்த்தையை பத்தி நம்ம கத்துப்போம். அப்புறம் ஒரு எக்ஸாம்பிளோட கத்துக்கலாம். கிரேட் ஸ்டார்ட் டு த டே அப்படின்னாக்க, ஸ்டார்ட்னாக்க ஆரம்பம், டே ஒரு நாளின் அருமையான ஆரம்பம் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். கிரேட் ஸ்டார்ட் டு த டே. சரி, இப்போ நம்ம கதையை படிப்போம். I woke up early and got ready for school. My friend Ravi came to my home. He said, "Can you help me with my bag?" I said, "Yes, I can help you." We smiled and started our day. On the way to school, we saw a small shop. We stopped for a short visit. The shop owner is a good man. He talked about his day. Ravi said, "This shop is bigger than the old one." I agreed and said, "It is one of the best shops around here." When we reached school, we had to wait for our teacher. The class was quiet. We read a book and talked about our lessons. It was a good morning and we were happy to learn more. சரி, இப்போ நம்ம புது வார்த்தைகளை கத்துக்கலாம். ஏர்லி அப்படின்னா சீக்கிரம். இந்த ஏர்லின்றதுக்கு சீக்கிரமா அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஹெல்ப்னா உதவி பண்றது. அக்ரீடுனா ஒத்துக்கிறது. யாராவது சொன்னாக்க நம்மளும் அதை ஒத்துக்கிறதுக்கு அக்ரின்ற ஒரு வெர்பு இருக்கு. இது பாஸ்ட் டென்ஸ்ன்றனால அக்ரீடுன்னு நம்ம அந்த எட்டு சவுண்ட் சேர்த்துருக்கோம். வெயிட்னா காத்திருக்கிறது. குவைட்னா அமைதியா இருக்கிறது. லெசன்ஸ்னா பாடங்கள். லெசன்னா பாடம், லெசன்ஸ்னா பாடங்கள், ப்ளூரல் பன்மை. லேர்ன்னா ஸ்டடி மாதிரி கத்துக்கிறது அப்படின்ற அர்த்தம். சரி, நீங்க இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்றத யோசிங்க. வீடியோவை முடிச்சுட்டு யோசிச்சு முடிச்சுட்டு வீடியோவை ரன் பண்ணுங்க. நான் தமிழ்ல அர்த்தம் சொல்றேன். ஓகே, இப்போ நான் தமிழ்ல அர்த்தம் சொல்றேன். நான் சீக்கிரம் எழுந்துட்டேன். வேக்னா எழுந்துக்கிறது. வேக்கோட பாஸ்ட் டென்ஸ் வோக். வேக் அப்னு சொல்லுவோம், வோக் அப். ஸோ சீக்கிரமா காலங்கார்த்தாலேயே சீக்கிரமா எழுந்துட்டேன். அண்ட் காட் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட் ரவி என் வீட்டுக்கு வந்தான். அவன் சொன்னான், எனக்கு நீ என் பை வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டான். அவனுக்கு பையில ஏதோ தூக்குறது கஷ்டம், அந்த மாதிரி ஏதோ அர்த்தம் போல ஏதோ ஒரு ஆயிருக்கு. அதனால என் பையை வச்சுக்கிட்டு எனக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், என்னால உனக்கு உதவி பண்ண முடியும். நாங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே எங்களோட நாளை ஆரம்பிச்சோம். ஸ்கூலுக்கு போற வழியில, ஆன் த வே டு ஸ்கூல், ஸ்கூலுக்கு போற வழியில, இந்த அமைப்பை கவனிச்சுக்கணும். ஆன் த வே டு ஸ்கூல்னா ஸ்கூலுக்கு போற வழியில. இதே மாதிரி நீங்க என்ன வேணா சொல்லலாம். ஆன் த வே டு ஹோம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஆன் த வே டு ரயில்வே ஸ்டேஷன், ஆன் த வே டு ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி என்ன வேணா சொல்லலாம். போற வழியில அப்படின்னு அர்த்தம். நாங்க ஒரு சின்ன கடையை பார்த்தோம். ஸ்மால்னா சின்ன, ஆல்ரெடி நம்ம கத்துக்கிட்டோம். நாங்க ஒரு சின்ன நேரத்துக்கு அங்க நின்னோம். அந்த கடையோட ஓனருங்கனாக்க முதலாளி, சொந்தக்காரர். ஓனர்னா சொந்தக்காரர்.
அவர் நல்ல மனுஷன். அவரோட நாளை பத்தி எங்க கிட்ட சொன்னாரு, பேசினாரு. ரவி சொன்னா, இந்த கடை பழைய கடையை விட பெருசு. நானும் ஒத்துக்கிட்டு சொன்னேன், இது இந்த இந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற கடைகளிலேயே ரொம்ப நல்ல கடை. நாங்க ஸ்கூலுக்கு போன போது நாங்க டீச்சருக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. டீச்சருக்காக வருது பாருங்க, நாங்க காத்திருந்தோம். கிளாஸ் வகுப்பு மொத்தமும் அமைதியா இருந்தது. நாங்க ஒரு புத்தகத்தை படிச்சோம். அப்புறம் எங்களோட பாடங்களை பத்தி பேசினோம். அது ஒரு நல்ல காலை பொழுது. நாங்க நிறைய இன்னும் கத்துக்கிறதுக்கு சந்தோஷமா இருந்தோம். இதே அர்த்தம் தான் உங்களுக்கும் புரிஞ்சிருந்தாக்க வெரி குட். பட் புதுசா நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ், நிறைய அமைப்புகள்லாம் நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக நான் சொன்ன அளவுக்கு இப்போ அதே மாதிரி புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. திருப்பி கவனிங்க. இப்போ நான் தமிழில் சொன்னேன் இல்லையா, அதை ஞாபகத்தில் வச்சுட்டு எப்படி வாக்கியங்கள்லாம் சென்டென்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத திருப்பி திருப்பி கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.